எங்க 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 போச்சு இங்கே தான் இருக்குதா? மது ஃபோன் இங்கே இருக்கு. இவன் நம்ம ஃபோனை கையில் வச்சிருக்கா. ஐயோ மாட்டிக்கிட்டோம்டா. ச்சே, அப்பதான் அனு சேவ் பண்ணேன். அவள் போனதுக்கு அப்புறம் தான் சேவ் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ சொல்லி என்ன பண்ண? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு மது. நான் இதை சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு இப்படி சொல்வேன்னு எதிர்பார்க்கல. ஆனால் இது கண்டவுடன் வந்த காதல் இல்லை. உன்னை முன்னாடியே தெரியும். உன் கூட இருந்திருக்கேன், பேசியிருக்கேன். இதுக்கப்புறம் நீ தான் சொல்லு. ஃபோன் அப்படி என்னடா அவளை பார்த்தப்ப தான் பட்டாம்பூச்சி பறந்துச்சா என்ன? பட்டாம்பூச்சிலாம் இல்லைனு அவள் கூட இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். அவளும் அப்படி தான் பண்ணா. எனக்கு தெரியும். ஃபீல் பண்ணி அவ தான் எதுவும் சொல்லலைல்ல. கண்டிப்பாக ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுவா, பார்ப்போம். டேய், மது கால் பண்றா. ஸ்பீக்கரில் போடு. ஹலோ ஹலோ, ஏன் ஒரு வாரமா நான் கால் பண்ண எடுக்க மாட்டேன்? நாளைக்கு உன்னை பார்க்கணும். நான் உன்னை தரேன், உன் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துரு. என்ன வரியா? ம், சரி. இந்தா, ஏய், என்ன சொன்னா? வந்தா கொடுத்தா போயிட்டா. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஹாய் அர்ஜுன். அன்னைக்கு என்னால் உனக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல. எனக்கு எங்கள் அப்பா அம்மா டிவோர்ஸ்க்கு அப்புறம் எந்த ரிலேஷன்ஷிப் மேலேயும் நம்பிக்கை இல்லை. எந்த ரிலேஷன்ஷிப்பில் இறங்கவும் விருப்பம் இல்லை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. உன்னை பார்க்க தான் அன்னைக்கு நான் வந்தேன். உன் கூட இருந்த அந்த ஒரு நாள் என்னோட லைஃப்பில் பெஸ்ட் டேவாக இருக்கும் எப்போவுமே. மற்ற எதை பற்றியும் நான் இப்போ பேச விரும்பலை. எனக்கு உன் மேலே கோவமும் இல்லை. ஹாய்.